வெல்கம் பேக் டு சேனல். நம்ம எஸ்கேனோடைய SK26 இந்த படத்தோடைய லேட்டஸ்ட் அப்டேட் தான் இன்றைக்கி ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் நம்ம எஸ்கேனோடைய பர்த்டே அன்றைக்கி வரப்போகுது அப்படிமா சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நேற்று இந்த படத்தோடைய ப்ரோமோ ஷூட் அப்படிங்கிறது மதுரையில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தோடைய ஷூட்டிங் அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமாக 60 நாள் இருக்க போகுது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து மே மந்த்துக்குள்ளே இதோடைய ஷூட்டிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிரும். அதற்கப்புறம் நம்ம எஸ்கேனோடைய அடுத்தடுத்த மூவிஸோடைய ஷூட்டிங் அப்படின்னு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம எஸ்கேனோடைய பர்த்டே அன்னைக்கு வரப்போகுது. இந்த படத்துக்கு மியூசிக் யாரு, இந்த படத்துக்கு ஹீரோயின் யாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக இந்த படத்தோடைய டைரக்டரான சிவகுமார் முருகேசன் அவருடைய இன்ஸ்டா ஐடியை வந்து இப்போ சாய் அபியங்கர் ஃபாலோவரை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நம்மளுடைய சாய் அபியங்கர் கூட இந்த ஒரு படத்துக்கு மியூசிக்காக இருக்கலாம்ங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. ஸோ அதை வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுப்போம். அண்ட் இந்த படத்துலேருந்து இந்த படத்துடைய கதை எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாலும் இப்போ ரஜினி முருகன் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படம்லாம் எந்த மாதிரி இருந்ததோ ஒரு ஜாலியாக எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரியான ஒரு படம் இருந்ததோ அதே மாதிரி இந்த ஒரு படத்தோடைய கதை இருக்குது அப்படின்னால தான் நம்ம எஸ்கேனா இந்த ஒரு படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு படம் அப்படின்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நம்ம எஸ்கேனாவுடைய கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற ஒரு கமர்ஷியல் மூவி அப்படிங்கிற கூட சொல்லலாம். ஸோ டெஃபினெட்லி இந்த ஒரு மூவி அப்படின்னு நம்மளுக்கு இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போது மோஸ்ட்லி இந்த ஆயுத பூஜை இந்த டயத்தில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான பிளானிங்கில் இருக்காங்க. ஸோ இதோடைய ரிலீஸ் டேட் எல்லாமே நம்ம எஸ்கேனாவுடைய பர்த்டே அன்றைக்கி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. பட் எல்லாத்தையுமே இப்போ சொல்லிட்டோம் அப்படின்னாலும் எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு நம்மளுக்கு கம்மியாகிரும். ஸோ ஒன்றொன்னா நம்ம அடுத்தடுத்து ஒன்றொன்னா ரிவீல் பண்ணுவோம். அண்ட் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும்.